வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்கள் குடும்பத்தாரங்க போய்க்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனே இந்த நாட்களை ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய சொட்டுகளிலே மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் வேத தியானத்துக்கு என்று சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் இந்த தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். இன்றைய நாட்களிலும் அதனுடைய பகுதி 2 இந்த நாட்களை பார்க்க போகிறோம். எப்படி என்றால் தீர்க்கதரிசிகளும் அங்கே நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், 2 காரியம் சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசிகளும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளை பற்றி தான் இன்றைக்கு நாட்களில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே இங்கு சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். நேற்றைய நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து இந்த நாட்களில் வேதத்திலிருந்து சில காரியங்களை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் யார் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே தேவனை போலவே தேவ ஜனங்களை இந்த நாட்களிலே நேசித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்களுடைய அந்த மனவேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிற்கும் தீர்க்கதரிசிகள் அங்கே பங்கெடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நெருக்கங்கள் மத்தியிலே, அவர்களுடைய பசி, அவர்களுடைய பட்டினி, அவர்களுடைய உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் வந்து சில இடங்களிலே ஆறுதல்களை சொல்லி இந்த நாட்களில் அவர்களை தேற்றுவது மட்டுமல்ல, அவர்களுடைய பிரச்சனைகளை இந்த நாட்களில் தீர்த்து வைக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லி பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மக்கள் வேதனைப்படும் போது தீர்க்கதரிசியும் ஆழமான வேதனையை அனுபவிக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் புலம்புகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனிடத்திலே இருந்து நல்லவைகள் அவர்களுக்கு இந்த நாட்களே கிடைக்க வேண்டும் என்று விரும்பியதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்களது அந்த செய்திகள் எச்சரிப்பாக மட்டுமன்றி ஆறுதலும் நம்பிக்கையும் இவற்றுக்குள் இந்த நாட்களை வாக்குகளாக இந்த நாட்களை அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது 18வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. பார்ப்போமா இருந்தால், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 18வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு அங்கே திரும்பி இந்த நாட்களிலே பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கர் செய்கிற சகல அருவருப்புகளின் படியே செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளுக்கும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயே அவன் செய்த தன் பாவத்திலே சாவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிற வழியிலே துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்படி இருக்க வேண்டுமாம் துன்மார்க்கன்? அவன் தன் வழிகளை விட்டு இந்த நாட்களிலே திரும்பி இந்த நாட்களிலே பிழைக்க வேண்டுமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்கள், வேதத்திலே சில இடங்களில் சொல்லப்படுகிறது, எசேக்கியாவில் சொல்லப்படுகிறது, ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. உண்மைதான், துன்மார்க்கமாய் நடக்கிற மனுஷர்களுக்கு சமாதானம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள்
அண்டையிலே வருகிற வேளையிலே அவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு தெய்வீக சமாதானம் இந்த நாட்களே கிடைக்கிறதை பார்க்கும். அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே பாருங்கள். அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. அங்கே தீர்க்கதரிசி என்ன செய்கிறாராம்? எச்சரிக்கிறாராம் ஜனங்களை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அவன் மக்களிடத்தில் இந்த நாட்களிலே மேலானவைகளை இந்த நாட்களிலே எதிர்பார்த்தான். முதலாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு முழு நம்பிக்கையுடன் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே உண்மையாக இந்த நாட்களிலே அங்கே மனம் திரும்ப வேண்டும் என்பதும், எனவே ஞானம், செல்வம், அதிகாரம், அங்கே பிற தெய்வங்கள் இவற்றை நம்புவதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே எச்சரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே மனுஷனிடத்திலே இருந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் உண்மையாக அங்கே முழு நம்பிக்கையோடு தேவனிடத்திலே உண்மையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படியானால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இன்றைக்கு தங்களுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு, தங்களுடைய நாலேஜ், விஸ்டம் இவைகளை வைத்துக்கொண்டு, தங்களுடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்களிலே அதிகாரம் அங்கே வைத்துக்கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், பிற தெய்வங்கள் மீது இந்த நாட்களை நம்பிக்கை வைத்து இந்த நாட்களை வாழுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இப்போ பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் எதை இந்த நாட்களை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தீர்க்கதரிசிகள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இவர்கள் செய்கிற காரியத்தையும் இவர்கள் நம்புவதையும் குறித்து இந்த நாட்களிலே ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், உதாரணமாக இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே எரேமியாவின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானங்களே இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் இந்த நாட்களை திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய, ஏனென்றால் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை இந்த நாட்களிலே மாற்றினது உண்டோ என்று இந்த நாட்களிலே பாருங்கள். எந்த ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லிவிட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அந்த 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, என் ஜனம் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களை அங்கே வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்கே இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், ஜனங்கள் கட்டாயம் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இவர் இந்த நாட்கள் அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒரு எச்சரிக்கை விடுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி எங்கே வாழ்ந்தார் சொன்னால், அந்த இடத்துல அந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் வாழ்ந்து இஸ்ரவேல் தேசத்திலே அந்த நாட்களே வாழ்ந்தார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள் ஏன் அவர்களுக்கு அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு சிறையிருப்பு வருகிறதை பார்க்கிறோம். ஏன் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தேவனை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் வழி விலகி போகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சிறையிருப்புக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். தானியேலுடைய காரியத்தை பாருங்கள், அவர்கள் அந்த நாட்களை பாருங்கள் 70 வருஷம் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது யாருடைய காரியம் என்று சொன்னால், ஆண்டவருடைய காரியம் ஐயா. ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே அவர்கள் இந்த நாட்களே அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிற வேளையிலே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஜீவனுள்ள தேவனை விட்டு மறக்கப்படும்படியாக அவர்களுக்கு அங்கே இந்த நாட்களை தண்டனை கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அங்கே ஆண்டவரே இந்த நாட்களிலே மறந்து இந்த நாட்களிலே தங்களுடைய தேவர்களை ஆராதிக்கும்படியாகவும், தாங்கள் வைத்த விக்கிரகங்கள், தாங்கள் வைத்த சிலைகளை இந்த நாட்களை வணங்கும்படியாகவும், அப்படி செய்யாதவர்கள் அக்னியிலே சுவாலையிலே போடப்படும்படியாகவும், அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே சிங்கக்கவியிலே போடும்படியாகவும், அங்கே அந்த இடத்திலே ராஜாவிடத்திலே அங்கே அனுமதியை பெற்று இந்த நாட்களிலே அப்படி செய்கிற காரியத்துக்கு இந்த நாட்களை தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படியாக அனுமதித்தார் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே ஜீவநீர் ஊற்றாகிய தேவனை விட்டு தங்களுடைய சித்தத்தின்படி, தங்களுடைய திட்டத்தின்படி இவர்கள் இந்த நாட்களிலே
கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களை அனுமதித்தார். வாலிபர்களாக இருந்த அவர்கள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். யாரோ செய்கிற காரியத்துக்கு அவர்கள் அந்த இடத்துல சிறைப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் சொன்னால், அவர்களை கொண்டு இந்த நாட்களிலே அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த தேசத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொன்னால், நான் தான் கர்த்தரப்பா, நான் தான் ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு அங்கே விளங்க பண்ணும்படியாகவும் அவர்களை அந்த ஜீவனுள்ள தேவனுடைய காரியத்தை அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாகவும் அங்க இடத்திலே சாட்சியாக நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவதாக பாருங்கள். இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய காரணம் என்ன? அதிலே யோசேப்பு ஒரு பெரிய பாவம் செய்யவில்லை. அவர் சிறு பையனாக அந்த நாட்களில் இருக்கிறார், டீனேஜர்ஸ் வயசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அந்த சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவர் அந்த இடத்திலே சிறைப்பட்டு அங்கே விலைக்கு விற்கப்பட்டு அடிமையாக அந்த நாட்களை கொண்டு போகிறார். ஏனென்று சொல்லி சொன்னால், எகிப்து தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எகிப்து தேசத்திலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த நாட்களில் அந்த இடத்திலே நம்மை கொண்டு வைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிற இலங்கை ஜனங்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதறடிக்கப்பட்டிருக்கிற வேறு, அதாவது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை ஏன் தேவன் இந்த நாட்களிலே இங்கே வெளிநாடுகளுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறார்? இலங்கை தேசத்து ஜனங்களை பாருங்கள். அமெரிக்காவா இருந்தாலும் சரி, கனடாவா இருந்தாலும் சரி, ஜெர்மனி, பிரான்ஸ், நோர்வே, டென்மார்க், ஸ்கண்டினேவியா நாடுகள், ஆஸ்திரேலியா, எந்த நாடுகளா இருந்தாலும் அந்தந்த தேசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் ஏன் சிதறடிக்க கொண்டு போனார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் போய் அவர்களுடைய சம்பந்தத்திலே கலப்பதற்கு அல்ல, அவர்களுடைய விக்கிரகங்களை நாங்கள் ஆராதனை செய்வதற்கு அங்கே ஆண்டவர் நம்மை கொண்டு வரவில்லை. அவர்களுக்கு அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே தானியலுடைய நண்பர்கள் சொன்ன பிரகாரம் அங்கே அந்த இடத்திலே ஒரு சாட்சியா இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்து வச்சுக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய பாருங்க, இலங்கையில் ஒரு யுத்தம் வராமல் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்வோம்? கல்லை தான் சுத்தி கொண்டிருப்போம். கல்லை சுத்தி கல்லுக்கு பால் வாத்து கொண்டு கல்லுக்கு என்ன பாலை வாய்ப்போம். இந்த நாட்களை சந்தனத்தை குழைச்சி வைப்போம். இந்த நாட்களை எல்லாத்தையும் வைப்போம். கல்லுக்கு இந்த நாட்களை எல்லாம் படபடையண்டு படைச்சி, கல்லு பேசாத ஐயா, கல்லு சாப்பிடவும் மாட்டேன். இந்த நாட்கள் அங்கொண்டே படபடையாண்டு படைச்சி போட்டு அங்கே வீட்டில் பாருங்க நல்ல பசியோடு இருப்பேன். அங்கே கல்லு கொண்டு படைச்சி போட்டு வந்த அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது நம்முடைய கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரத்தை விட்டு இந்த நாட்களிலே ஆபிரகாமை அழைத்தது போல தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு இலங்கை மக்களையும் இந்த நாட்களை அழைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்க, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டுவா, காரியத்தை விட்டுவான்னு சொல்லி இந்த நாட்களை இப்ப பாருங்கள். நாங்கள் ஏனோ தானோ தற்செயலாக ஒன்று சொல்லி இந்த நாட்கள் இந்த இடத்துக்கு இந்த நாட்களை வரவில்லை. ஜெர்மனியா இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, கனடாவா இருந்தாலும் அது தேவனுடைய திட்டத்தின்படியாக அந்த இடத்திலே கொண்டு வந்து நமக்கு ஒரு பரிபூரண ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பரிபூரண ரட்சிப்பை கொடுத்த இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அதாவது சாத்சாக் மேஷாக் அவர்களை போலவும், தானியேலை போலவும், யோசேப்பை போலவும் இந்த நாட்களிலே சாட்சியாக இருக்க வேண்டும். எகிப்து தேசத்தில் இருந்தாலும் சாட்சியாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய, பாபிலோன்ல இருந்தாலும் சாட்சியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஐயா, பாபிலோன்ல இருக்கிறவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாபிலோன்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களை செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் தேவன் இந்த நாட்களை உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒழிய இங்க வந்து இந்த நாட்களை காலுக்கு மேல் கால் போட்டு கொண்டு படுத்து அங்கே நித்திர கொள்வதற்காக இந்த நாட்களை கொண்டு வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தங்களை காணாதபடி, பஞ்சங்களை காணாதபடி, நெருக்கங்களை காணாதபடி இந்த நாட்களை பாருங்கள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பாருங்க, அங்கு நம்முடைய தேசத்திலிருந்து புறப்பட முடியாத நிலையில் இந்த நாட்களை இருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரரை இந்த நாட்களை கண்டேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப அந்த சகோதரர் இந்த நாட்களிலே பாருங்கள் 5 முறை இந்த நாட்களை முயற்சி எடுத்து இந்த நாட்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவரால் வர முடியாமல் போய்விட்டது. கடைசியாக 6வது முறை இந்த நாட்களை வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த 5 முறையும் கட்டின அவருடைய பணம் வீணாய் போய்விட்டது. 6வது முறை வந்தால் வந்து சேர்ந்துட்டார். ஆனால் இந்த நாட்களிலே அந்த அவர் வாலிபனாய் வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவருக்கு இந்த நாட்களிலே பயங்கரமான ஓட்டம். ஏனென்றால் இந்த 5 முறையும் அவர் இந்த நாட்களே பணத்தை அங்கே கஷ்டப்பட்டு தான் இந்த நாட்களே அவர்களிடத்திலே மாறிக்கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த 5 முறை பாருங்கள், அந்த 6 முறை, அந்த 6 முறையும் அந்த நாட்களை எடுத்து அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருப்பி கட்ட வேண்டும், இல்லாட்டி வட்டி ஏறிக்கொண்டே இந்த நாட்களே போகும். அதனால என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், வந்தார் இந்த நாட்களே உடனே காலையிலே ஒரு வேளை
இந்த நாட்களிலே மாலையிலே ஒரு வேலை நித்திரையே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இப்படியான சூழ்நிலைகளை தள்ளப்பட்ட நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு வரைக்கும் வருகிற வேளையிலே அங்கே அவர்கள் வருத்தம் அடைந்து மறிக்கிற நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே, அதாவது ஒவ்வொருடைய இருதயத்தை இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது அறிந்திருக்கிறார், கரங்களை முத்தரித்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் கொண்டு வந்த பூமி இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வார்களா இருந்தால் அவர்களோடு தேவன் இருந்து அவர்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம், நாங்கள் இந்த நாட்களில் மேடையில நின்று பிரசங்கம் பண்ணுகிறது மட்டும் ஊழியம் அல்ல. ஊழியம் என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை இந்த நாட்களில் அதுக்குள்ளே அடங்குகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள், தீர்க்கதரிசிகள் கூட இந்த நாட்களை பாருங்கள் சிறைப்பட்டு போனவள். எரேமியா சிறைப்பட்டு போனார், எசேக்கியேல் சிறைப்பட்டு போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக சிறைப்பட்டு போன அந்த தீர்க்கதரிசிகள் கூட அந்த இடத்திலே தேவனுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அங்கே பாருங்கள், அவர்கள் முத்தத்திலே பாருங்கள், அந்த நிலத்தை கீழே இந்த நாட்களை கிடங்கை கிண்டி போட்டு அதுக்குள்ள போட்டு இந்த நாட்களை மூடி விட்டுருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நாட்களை வாசலும் இல்லை, ஒன்றுமே இல்லை வெளியால வர்றதுக்கு. அதுக்குள்ளான எல்லா காரியங்களும் அவர் செய்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஏதாவது ஆகாரம் என்று சொல்லி சில வழியில் என்ன சொல்லிச்சினால், சில இடங்களில் ஆகாரத்துக்கு பானையோ என்னத்தையும் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், கொடுத்து இந்த நாட்களை அப்படியே விட்டு தங்களுடைய காரியத்தை பார்த்துடுவார்கள். இப்ப பாருங்கள், இது ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு காலங்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், எப்படியாக அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களோடு கூட நடத்துகிற வேளையிலே அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன வார்த்தைகள் கர்த்தருடைய வாயாக அந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை கர்த்தருடைய வாய் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி இந்த நாட்களில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அங்கே எப்படி என்று சொன்னால், தேவனுடைய அந்த உடன்படிக்கையை இந்த நாட்களே அங்கே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களில் என்ன செய்தார்களாம், போதித்தார்களாம். அப்ப தேவனுடைய மீட்பின் ஆசீர்வாதத்தை பெற அவரது உடன்படிக்கைகளை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக பாவம் தீமை இவைகளை உணர்த்தும் மேலான உணர்வுகள் அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு இந்த நாட்களே உண்டாயிற்று. அவர்கள் அதைத்தான் இந்த நாட்களே எரேமியா 2ஆம் அதிகாரம் அங்கே 12வது 13வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், என் ஜனம் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு அங்கே விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே தேவன் எரேமியா தீர்க்கதரிசியோடு இப்படியாக இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப எரேமியாவின் புத்தகம் 25வது அதிகாரத்தில் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவங்கி இந்நாள் மட்டும் இந்த நாட்களில் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிட்டது. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போனீங்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரர்களும் ஏற்கனவே அனுப்பி கொண்டு இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகள் சாயாமலும் இந்த நாட்களிலே போனீர்கள். அவர்களை கொண்டு இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு அவனவன் தன் பொல்லாத வழியையும் அங்கே உங்கள் கிரியைகளையும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பொல்லாப்புகளையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே சதாகாலமும் அங்கே குடியிருந்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எப்படியானது 25ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த நாட்களை இப்படியா 7வது வசனம் வரைக்கும் பேசுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செயல்களை எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. நீங்களோ உங்கள் தீமையான உங்கள் கைகளின் செயல்களினாலே எனக்கு கோபம் மூண்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளாதீங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில இருந்து பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே நம்ம இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களை நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இந்த நாட்களிலே
தேசத்துல யுத்தம் வந்தது. யுத்தத்தின் நிமித்தம் இந்த நாட்களே வந்து ஏதோ வந்து காரியங்களை செய்து இந்த நாட்களே இந்த காரியங்களை இந்த நாட்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க வந்து என்ன செய்கிறோம்? அந்த ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோமா? ஒரு கூட்ட ஜனம் ஜீவனுள்ள தேவனை தேடுகிறது. ஒரு கூட்ட ஜனம் என்ன சொல்லி சொன்னால் அங்க செய்த மாதிரி தான் இங்கே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? விக்கிரகத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வேற தேசத்திலிருந்து கொண்டு வந்து இங்க வைத்து இந்த நாட்களை அதற்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கி இந்த நாட்களை கட்டி இந்த நாட்களை பாருங்கள் அந்த சடங்காச்சாரத்தில் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருந்தார். அப்படி என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய கோபம் இந்த நாட்களிலே வருமா வராமல் இருக்குமா? சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தெளிவாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற அந்த அதாவது அந்த தேசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய சித்தம் செய்யப்படும்படியாக நாங்கள் அங்கே தயார்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய நியமனங்களுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலேதான் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் 25 அதிகாரத்திலே 3 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே அங்கே தேவன் இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் பேசுகிற வேளையிலேயே இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே பார்க்க வேண்டும் அருமையான பிள்ளைகளே. பாருங்கள், ஆமோசின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது 4வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நான் வாசிக்கிற 4 இருந்து 7 வரைக்கும் இங்கே சொல்லப்படுகிறது. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை இந்த நாட்களே விழுங்கி நாங்கள் மரக்காலை அங்கே குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை இந்த நாட்களே பணத்துக்கும் எளியவர்களை இந்த நாட்களே ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை இந்த நாட்களே விற்கும்படிக்கும் நாங்கள் இந்த நாட்களே தவசம் விற்கத்தக்கதாக மாத பின் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலைகளை திறந்திருக்கிறதுக்காகவும் ஓய்வு நாள் அதங்கே எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்றது, அவர்கள் செயல்களை எல்லாம் நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபினுடைய மகிமையின் பேரில் இந்த நாட்களிலே ஆணையிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் எதை பார்க்கிறார்? அந்த ஜனங்கள் கொண்டு வந்த ஜனங்கள் வெளிநாட்டிலே இருந்து அவருடைய சிறையிருப்பின் தேசத்திலே இருந்து நாட்களை அவளை கொண்டு வந்த ஜனங்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே அடிமையாக இருந்தோம், நெருக்கங்கள் மத்தியிலே இருந்தோம் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, ஒரு பகுதியில பார்க்கிற வழியில பசியும் பட்டினியும் பஞ்சம் இந்த நாட்களே பாருங்கள், திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த நம்மை கொண்டு வந்து தேவன் அங்கே இந்த நாட்களே ஒவ்வொரு தேசத்திலே இந்த நாட்களை வைத்து நீ சுகமாக இருந்து இந்த நாட்களிலே காரியத்தை, ஆனால் ஒரு காரியத்தை செய்ய என்று சொல்லி என்ன சொல்றான்னு சொன்னால் என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துறது மட்டுமல்ல விக்கிரக ஆராதனையை மறந்து விட்டுறப்பான்னு சொல்லி சொன்னார். இங்க வந்து இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க என்றால் அங்கே விக்கிரத்தை விட இங்க வந்து அதிகமாக அந்த நாட்களை ஆராதிக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்கள் இந்த வேத பதிவு நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் இப்படியாக பேசுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே மீகா தீர்க்கதரிசிக்கு இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே எதை சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 8வது வசனம் சொல்லுகிறது, நானோ யாக்கோவுக்கும் அவன் மீறுதல்களையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, glory to God. அப்ப மீகா என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால் யாக்கோபுக்கும் அவன் மீறுதல்களையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அருமை பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஒரு காரியம் அல்ல, அங்கே தேவனுடைய ஆவியானுடைய அங்கே பலமும் இருக்கிறது,
நியாயம், அங்கே நியாயம் இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. இப்படியாக தேவன் இந்த நாட்களை நிரப்பித்தான் இந்த தீர்க்கதரிசியாக மீயா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஏன் அப்படியாக இந்த நாட்களை தேவன் வந்து தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா பாருங்கள், சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்தின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். Glory to God. ஐயா, இன்றைய பாருங்க, கண்ட பாட்டுக்கு வந்து யூடியூப்ல வந்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த சொல்லுகிறவற்ற மெதட்டுகள், சொல்லுகிற காரியத்தை பார்க்க வேண்டும். அவர் சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல எப்படின்னு சொன்னால், அங்கே பாருங்கள், பணத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சும்மா இல்ல, புரியா இல்ல, பணத்துக்காக. அருமையான கர்த்தருடைய, அப்ப யூடியூப்ல போட்டு நாங்களை கிளிக் பண்ணோன்னு என்ன செய்யும், அவருக்கு அந்த காசு போகும், அப்ப பாயிண்ட்ஸ் போ. மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பணத்துக்காக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், குறி சொல்லுகிறார்கள். யார் செய்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அங்க அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவிலே இல்லையோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்று சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்ப அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னதான் காரியம் நடந்தாலும் அங்க இந்த நாட்களில் கர்த்தர் எங்களோடு இல்லையா? கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் ஐயா, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா, உன்னோடு இல்லையா என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தர் நீ அறிஞ்சு கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த வேதத்திலே பாருங்கள், அங்கே சவுல் ராஜாவுடைய காரியத்தை பாருங்கள். சவுல் ராஜாவுக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மூலமா இந்த நாட்களை எச்சரிக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே பாருங்கள், வேதத்திலே இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், உம்மிடத்திலே இருக்கிற உம்முடைய ஆவியை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? இந்த நாட்களை பாருங்கள், அதாவது நாட்களிலே உமக்குள்ளே விடப்பட்ட ஒரு அசுத்தாவி இந்த நாட்களை வரப்பட்டிருக்கிறது. என்றால் நீ தேவனுக்கு விரோதமாய் காரியம் செய்திருக்கிறேன். இரண்டாவதாக, அந்த அதாவது உம்முடைய தோழனை இந்த நாட்களை கர்த்தர் இந்த நாட்களை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த காரியத்தை கேட்டு கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே சவுலுக்குள்ள நாட்களில் எந்த மாற்றமும் வரவில்லை. அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்க, அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அங்கே காரியங்களை போகிற வேளையிலே, யுத்தங்களுக்கு போகிற வேளையிலே, யுத்தத்திலே அவர் இந்த நாட்களை நிலைநிற்க முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில இருந்த வேளையிலும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தாவீது அந்த இடத்திலே வந்து கிண்ணறங்களை வாசித்து இந்த நாட்களே அங்கே அந்த இடத்துல கிண்ணறங்களை வாசிக்கிற வேளையிலே அவருக்குள்ள இருக்கிற அந்த அலக்களிக்கிற ஆவி இந்த நாட்களை அவரை விட்டு இந்த நாட்களை போகும், ஒரு சிறிய சமாதானம் பெறும். ஆனாலும் அந்த சமாதானத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் அநேக தரம் இந்த நாட்களை தாவீதை கொல்லும்படியாக அவர் அங்கே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், ஈட்டியே இந்த நாட்களை எறிகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இந்த நாட்களிலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். அப்ப தாவீது இரண்டாவது தரம் இந்த நாட்கள் என்ன ராஜாவாக இந்த நாட்களை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு இந்த நாட்களை தயார்பட்டு கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் அங்கே தாவீது இந்த நாட்களை முதலாவது முறை அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு இரண்டாவது முறையில் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை இவரோடு பேசுகிற வேளையிலே இவர் அங்கே அவரை கொல்லும்படியே அந்த நாட்களை காரியங்களை செய்தாலும், ஆனால் தேவன் தாவீதோடு கூட இருந்த நாட்களை தாவீதை இந்த நாட்களை காப்பாற்றிக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக முடிவிலே பாருங்கள், இதே சவுல் தான் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், யுத்த களத்திலே போய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறபடி இந்த நாட்களே அவர் செய்த காரியங்கள் என்று சொல்லிட்டு நான் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யுத்த களத்திலே போய் யுத்தம் செய்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், எதிரிகள் சூழ்ந்த வேளையிலே அவருடைய அதாவது போர்ச்சேவன் மூலமா இந்த நாட்களை என்னை கொன்று போடு என்று சொல்லுகிற வேளையிலே அவன் அந்த இடத்திலே பாருங்கள், அவன் கொன்றாலும் இந்த நாட்களை பாருங்கள் அற உயிரா கிடந்து தன்னுடைய வாளை இந்த நாட்களை வைத்து தானே இந்த நாட்களை தற்கொலை செய்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. எப்படியான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே தேவன் அவரோடு இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களில் அவர் வாழ்ந்தாரே ஒழிய, ஆனால் கர்த்தராலே விடப்பட்ட ஒரு அசுத்தாவி அவருக்குள்ள இந்த நாட்களை அலக்களிக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடியாத நிலப்பாட்டுக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அருமை நண்பர், இன்றைக்கு அநேகர்
ஆண்டோடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நம்மோடு தேவனுடைய ஆவியானவர் இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவன் சரியாக அந்த நாட்களை நடத்தி கொண்டு வருவாரே ஒழிய நாட்களே அந்த இடத்திலே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களும் இந்த நாட்கள் இருக்காத. கர்த்தரோடு தாவீதோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்படியானால் யோசேப்பு செய்த காரியங்கள் வாய்த்ததா வாய்க்கவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு எங்கே போயிருக்கிறார்? தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய இனம், தன்னுடைய பாசைக்காரர்கள், தன்னுடைய சகோதரங்கள் எல்லாரையும் விட்டு இந்த நாட்களே சிறைப்பட்டு போய் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் எகிப்து தேசம். எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? தேவனை அறியாத ஜனங்கள். அப்ப அங்க எகிப்திலே பாருங்கள், இன்றைக்கு 10 வாதையை பற்றி இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அந்த 10 வாதைகளும் அவர்கள் ஆராதிக்கிற தெய்வங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே அதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாகத்தான் பாருங்கள், அப்படியான சூழ்நிலைகளே யோசேப்பு வாழ்ந்தாலும், ஆனால் இந்த நாட்களே பாருங்கள், யோசேப்போடு அந்த எகிப்தினுடைய கலாச்சாரமோ, எகிப்தினுடைய காரியமோ, எகிப்தினுடைய செயல்பாடோ அந்த நாட்களே ஒட்டி கொள்ளவில்லை. அதனாலே தான் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க பாருங்க, இந்த புளியம்பழத்தை பாருங்க. நம்ம ஊர்ல புளியம்பழம் இந்த நாட்களை மரத்துல காய்க்கும் புளியம்பழம். அந்த புளியம்பழம் பாருங்க, அந்த நாட்களே காய்ச்சி பிஞ்சா இருந்து முத்தி நல்ல பழுத்த கணக்கா வருகிற வழியில அந்த கவர் பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த பழம் புடுங்கி போட்டு கிளிக்கி பாருங்க, உங்களுக்கு கிளுங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சொல்லி சொன்னால் அந்த புளியம்பழம் எப்படித்தான் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஓட்டோட ஒட்டா. இதான் அந்த நடக்கிற காரியம். அப்ப அதே மாதிரி தான் எகிப்து தேசத்திலே வாழ்ந்த யோசேப்பு புளியம்பழம் போல இந்த நாட்களே தன்னிலே, அதாவது தானும் ஒட்ட மாட்டார், ஒற்றவனையும் தன்னோட விட மாட்டார். அப்ப இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் வாழுகிற தேசத்திலே அவர்களுடைய கலாச்சாரங்களை, அவருடைய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்து வாழ்ந்து கொண்டு, நானும் கிறிஸ்தவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் 2 தடமோ 3 தடமோ ஜெபம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்கள் இருக்கலாம். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களை இருக்கும் என்பதை இந்த நாட்கள் அறியக்கூடியதாக. அது மட்டுமல்ல, நீ சொல்லுகிற காரியத்தை தேவன் இந்த நாட்களை உன்னை கொண்டு இந்த நாட்களை செய்வார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய் என்று சங்கீதம் 23 இந்த நாட்களை வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் அங்கே இந்த நாட்களை விக்கிரகாராதனை செய்து கொண்டிருப்போமா இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோமா இருந்தால், எப்படியாக தேவனுடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருப்போம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அது இதுதான் நாங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் செய்கிற தவறு இப்படிப்பட்ட ஒரு தவறாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலேதான் நீங்க பாருங்கள், இந்த மீகா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே, இந்த 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே அதாவது அந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்ன வாசிக்கிறேன் மறுபடியுமாய். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், நானோ யாக்கோவுக்கும் அவன் மீறுதல்களை, இஸ்ரவேலுக்கு அவன் பாவங்களையும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அருளிய பலத்தினாலே நியாயத்தையும் பராக்கிரமத்தையும் ரொப்பி இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த நாட்களை சொல்லிவிட்டு நியாயத்தை இந்த நாட்களை பாருங்கள் அருவருத்து செம்மையானவர்களை கோணலாக்கி சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமின் அநியாயத்தை அங்கே கட்டுவி யாக்கோபு வம்சத்தார் தலைவர்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் அதிபதிகளை கேளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே பரிதானம் வாங்குறதை பற்றியும் கூலி வாங்குறதை பற்றியும் தீர்க்கதரிசிகள் செய்கிற காரியத்தை பற்றியும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இப்படியாக சொல்லுகிறவர்கள் சொல்லிவிட்டு இருக்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் கர்த்தர் எங்கள் நடுவிலே இல்லையோ என்ற கேள்வி அந்த நாட்களை எழுப்புகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளிகள் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதங்கள் அங்கே அங்கே காட்டு மேடுகளாக அந்த நாட்களே போகும் என்பதை குறித்த இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே, அதாவது மீகா 3:8 இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த 3வது பகுதியில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கடின குணம், தீய செயல்கள், ஒழுக்கக்கேடு, அநீதி இவைகளை கண்டால் அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்கள்? கொதித்தெழுந்தார்கள். தேவ கட்டளை நின்று இந்த நாட்களிலே சிறிதளவும் இந்த நாட்களை என்ன செய்யவில்லை, அங்கே அகழ்வது போல் மக்களுக்கு அங்கே தெரிகின்ற காரியங்கள் தீர்க்கதரிசிகளின் பார்வையிலே பெரிய அழிவாக இந்த நாட்களிலே தெரிந்தது என்று சொல்லி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய
அப்ப பாருங்கள், கண்டுகொள்ளாமையும் அங்கே ஒத்துப்போகுதல் இந்த நாட்களே பாருங்கள், நடிப்பு, சாக்குப்போக்கு, இவைகள் எல்லாம் அவர்களாலே இந்த நாட்களிலே பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதை அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, சுகஜீவிகளே நடுங்குங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்வசாரிகளே தத்தளியுங்கள், உடையை இந்த நாட்களிலே உரிந்து களைத்து போட்டு அறையிலே இடை கட்டி கொள்ளுங்கள், செழிப்பான வயல்வெளிகளின் நிமித்தம், கனிதரும் திராட்சை செடிகள் நிமித்தம் அங்கே மாரடித்து புலம்புவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படியாக சொல்லுகிறார் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், சேவாவிலே இருந்து வருகிற தூவ வர்க்கமும் தூரதேசத்தில் உடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு அங்கே விருப்பமில்லை, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாக இராது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கும். யாரு சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன், அவைகள் மேல் நாட்களை பிதாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களை குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் ஏற்கனவே இந்த தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து, இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னுமாய் நடக்க போற காரியத்தை குறித்து இந்த நாட்கள் பாருங்கள், இதோ வடதேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடையாந்தரம் கடை எல்லைகளில் இருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும், அவர்கள் இந்த நாட்களில் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள், அவர்கள் கொடியர்கள், இரக்கம் அறியாதவர்கள், அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கும் அங்கே சமாதானமாய் இருக்கும் சீயோன் குமாரத்திடத்திலே அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்த சந்தாரமாய் குதிரைகள் மேலே இந்த நாட்களிலே ஏறி அணி அணியா இந்த நாட்களிலே வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அங்கே வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் இந்த நாட்களிலே தளர்ந்தது, இடுக்கணும் கற்பவதிகளுக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனை இந்த நாட்களிலே நம்மை பிடித்தது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் இப்பொழுது நீ நடக்க வேண்டிய காரியத்தை கூட இந்த நாட்களே தேவன் ஆண்டவர் இந்த நாட்களே அன்றைக்கே இந்த நாட்களை பேசிவிட்டார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் ஏற்கனவே எழுதப்பட்டது. அருமையான அதைத்தான் இங்கே நாங்கள் வாசிக்கணும். இந்த தீர்க்க தரிசிகள் அந்த நாட்களில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் காண வேண்டும். இதுதானே உண்மையான தீர்க்க தரிசனம். இன்றைக்கு அதைத்தான் இங்கே பார்க்க, தீர்க்க தரிசிகள் எதற்காக இருந்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே ஜனங்களை எச்சரிக்கும்படியாகவும் ஜனங்களை நல்ல வழியிலே நடத்தும்படியாகவும் தேவன் இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே அழைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக அந்த அழைத்த ஜனங்கள் தான் அங்கே பாருங்கள் அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களிலே அவர்கள் சொன்னார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் உவமைகளாக அந்த நாட்களிலே பேசுகிறார். ஏன் அப்படியாக உவமைகளாக ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால், ஜனங்களுக்கு இந்த நாட்களே விளங்குவதில்லை. அதனாலேதான் ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னார், அங்கே இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் எடுத்து மெதுவாக அந்த நாட்களை விளங்கப்படுத்துகிறார். அப்படி இருந்து கூட இந்த நாட்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரால் இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமோஸ் புத்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள். 4ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சமாரியாவின் மலைகளிலே உள்ள பாசான் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளிலும் உங்கள் பின் சந்ததியை மீன்
பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வருமென்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு இந்த நாட்களிலே ஆணையிட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள். அங்கே ஆமோஸ் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சியோனே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கும் சமாரியாவின் பர்வதத்தை இந்த நாட்களை நம்பி இருக்கிறவர்களுக்கும், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே சமாரியா பர்வதத்தை இந்த நாட்களை நம்பி இருக்கிறவர்களுக்கும் ஜாதிகளின் அங்கே தலைமையை இந்த நாட்களே எனப்பட்டு இந்த நாட்களே இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது, அங்கே சியோன் குமாரத்திய சியோனிலே இந்த நாட்களே நிர்விசாரமா இருக்கிற சமாரியாவின் பர்வதத்தை இந்த நாட்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் சொல்லி தேவன் இந்த இடத்திலே எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவனுக்கு அங்கே நீதியின் மேல் உள்ள பிரியத்தை மீறி நீதியின் மேல் உள்ள பிரியத்தை இந்த நாட்களிலே மீறுதலின் மீதுள்ள வெறுப்பை இந்த நாட்களை குறித்து வேறு யாரையும் விட தெளிவாக தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே போதிக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே, எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை பார்க்க எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தர் இந்த நாட்களே பாருங்கள், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே ஆழமற்ற இந்த நாட்களிலே மேலோட்டமான பரிசுத்த வாழ்க்கையை எதிர்த்து பேசியதுடன் நியாய பிரமாணத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மனப்பூர்வமா இந்த நாட்களை கீழ்ப்படியும் படிக்கும் ஜனங்களை தீர்க்கதரிசி ஊக்குவித்தார். அவன் தன்னை முழுவதும் கர்த்தருக்கு இந்த நாட்களை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அரைகுறை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்துதலையும் வெதுவெதுப்பான வாழ்வையும் இந்த நாட்களை எதிர்த்தான். தேவ மக்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் அவரது நீதியும் இந்த நாட்களிலே கொஞ்சம் கூட இந்த நாட்களிலே குறையாமல் முழுமையாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? வெதுவெதுப்பாக இருக்கிறது, குளிரும் இல்லை அனலும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அதைத்தான் வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது. நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இந்த நாட்களை நீ இருப்பாயா இருந்தால் நான் இந்த நாட்களை என்ன செய்வேன்? உன்னை வாந்தி எடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பாருங்கள். அப்ப தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களை எப்படியாக சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. எப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அதைத்தான் குறித்து இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இதைத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜனங்களை ஊக்குவிக்கிறார். இப்ப தீர்க்கதரிசி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சும்மா உள்ளவர்கள் சொல்லவில்லை. அங்கே இந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இந்த நாட்களை வந்து என்ன செய்கிறார்கள்? தீர்க்கதரிசனத்தை கூட சொல்லுகிறார் ராஜாக்களுக்கு. அப்ப தேசத்தை ஆளுகிற வழியிலே ராஜா இப்படியாக ஆள வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்கள் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா சரியாக இந்த நாட்களில் இருந்தால் அந்த இடத்திலே பாருங்கள் சமாதானம் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், வேதத்திலே யாருடைய ஆட்சி காலத்திலே கூட சமாதானம் இருந்தது அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் பாருங்கள், ஒரு சில ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த நாட்களே கர்த்தருடைய காரியத்தை செய்வார்கள். ஆனால் அவருடைய பின்மாற்றத்திலே போகிற வழியிலே முடிவு பகுதியிலே போகிற வழியிலே அவள் பின்மாற்றமாய் போய் இந்த நாட்களை ஜனங்களை எல்லாம் இந்த நாட்களை பின்மாற்றத்துக்களை தள்ளிவிட்டு அவர்கள் இந்த நாட்களை மறித்து போவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சாதாரணமான காரியம், அநேக இடங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. அவ அப்படியே 1-2 ராஜாக்கள் தான் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? தேசத்தை ஆளுகிற வழியிலே நீதியோடும் சரியாக தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே அந்த ஜனங்களை ஆண்டார்கள் என்று சொல்லி நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான, அப்ப பாருங்கள், ஒரு நீதியுள்ள ராஜா தேசத்தை ஆளுவாரா இருந்தா தேசத்தில் என்னதுக்கு ஐயா பிரச்சனை வருது? தேசத்துக்கு என்னதுக்கு பஞ்சம் வருது? தேசத்துக்கு என்னதுக்கு சத்ருவான காரியம் வருது? அவர் தேவனுடைய மனுஷனா இருந்தால் என்னதுக்காக வருது? இப்ப யோசேப்புடைய நாட்கள்ல பாருங்கள் சொல்லப்பட்ட காரியம் 7 வருஷம் பஞ்சம் வரும் என்று சொல்லி யோசேப் அந்த வெளிப்பாட்டை இந்த நாட்களை சொன்னார். பார்வனுடைய கனவுக்கு பார்வனுடைய காரியத்துக்கும் அங்கே வெளிப்பாடுகளை கொடுத்தது மட்டுமல்ல, பார்வோனே தீர்மானிச்சான். இந்த வெளிப்பாட்டை சொன்ன இந்த வாலிபன் தான் இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு
தகுதியான வாலிபன் என்று சொல்லி இந்த நாட்களிலே யாரு? பார்வோன் தீர்மானிச்சான். பார்வோன் யாரு? பார்வோன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷனா? இல்லையப்பா. பார்வோன் இந்த நாட்களை பாருங்கள், அவங்க விக்கிரகாராதனை செய்கிற மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், அதே பார்வோன் தான் இந்த நாட்களிலே அங்க யோசேப்பு என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆட்சி அதை கொடுத்துற ராஜ்யத்தை கொடுத்துற, இந்த ராஜ்யத்தை நீ வச்சுக்கொள்ள பயனு சொல்லி சொன்னால், உனக்குத்தான் ஞானம் இருக்குது, உனக்குத்தான் காரியம் இருக்கிறது, நீதான் இந்த காரியத்தை பேசின, உன்னுடைய வார்த்தையிலே ஒரு சம்பவம் இருக்கிறது, உன்னுடைய வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உன்னுடைய வார்த்தையிலே இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் இருக்கிறது. அப்படியானால் இந்த காரியத்தை செய்து முடிக்க தகுதி உள்ள ஞானம் உள்ள மனுஷன் நீதானப்பான்னு சொல்லி நாட்களே என்ன செய்தான்னு சொன்னால், மோதிரத்தையும் கொடுத்து இந்த நாட்களே நான் இந்த நாட்களை என்ன செய்வேன்? பார்வோன் என்ற பெயர்ல இந்த நாட்களே இந்த தேசத்திலே அதிபதியா இருப்பேன் ஒழிய, ஆனால் சகல காரியங்களும் நீ நில்லன்னு சொன்னா ஜனங்கள் நிக்க வேணும், நீ இரண்டு சொன்னா இருக்க வேணும் என்ற அதிகாரத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார். பாருங்க, சிம்பிளான காரியம் வருமா எனக்கு கத்தோட பிள்ளைகள். ஏன் அந்த காரியம் வந்தன்னு சொல்லி சொன்னால், கத்தர் எதற்காக யோசேப்பை அங்கே எகிப்துக்கு கொண்டு போனார்னு சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகள், இப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது யோசேப்பு மரித்த பின்பாக அங்கே பாருங்கள், அங்கே ஜனங்கள் தேவனை அறியாத, யோசேப்பு அறியாத ஜனங்கள் ராஜா இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மறுபடியும் அவர் வாரார். அவர் தான் கொடுமையான காரியங்களை செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை விடுதலையாக்கி அந்த இடத்துல இருந்து கொண்டு வருகிறார். இப்ப யோசேப்பினுடைய காலத்திலே தேவன் இந்த நாட்களை கூட இருந்த நாட்களிலே கத்தர் இந்த நாட்களை காரியங்களை செய்து மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை செய்தார். இந்த கோத்திரங்கள் சிதறடிக்கப்படாதபடி, கோத்திர ஜனங்கள், கோத்திர பிதாக்கள் இந்த நாட்களிலே அழிந்து போகாதபடிக்கு அவர்களே அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கிறார் என கத்தோட. இப்ப பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் எவ்வளவு அருமையான புள்ளிகள் பாருங்க. எப்படி என்று பார்க்கிற வழியில சரியான ஒற்றுமையான அருமையான புள்ளிகள், அருமையான கத்தோட பிள்ளைகளே அப்படி அல்ல. யோசேப்புடைய சகோதரர்கள் குத்துவட்டுக்காரர்கள், அடிபுடிக்காரர்கள் இந்த நாட்கள். சொந்த சகோதரனாய யோசேப்பே தரிசனம் கனவு ஆண்டதுக்கு தூக்கி கிணத்துக்குள்ள போட்டது மட்டுமல்ல, பான் கிணத்துக்கு போட்டது மட்டுமல்ல, கடைசியாக என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அவரை தூக்கி இந்த நாட்களே அடிமையாக எகிப்து தேசத்துக்கு வித்துட்டு தகப்பனும் சொல்லி இருக்கிறாங்க, என்ன அவர் செத்து போனார், மிருகம் அடி செத்துட்டார்னு சொல்லியாச்சு. பாருங்களா, அப்ப எப்படிப்பட்டவர்கள் சொல்லி சொன்னால், இப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அங்கே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அந்த கோத்திரங்களுக்குள்ளே வருது ஐயா. அந்த சந்ததிக்கு வருது. அப்ப சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறதும் இல்லை, உருவாக்கிறவர் அந்த இடத்துல தீர்மானிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த தேவன் தீர்மானித்ததுபடிதான் அவர்களை காப்பாற்றும்படியாகத்தான் முதலாவது என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுத்த தன்னுடைய மகனை யோசேப்பை அங்கே கொண்டு போற எகிப்துக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் ஒரு நாளும் மாறாது. தேவன் தருகிற தரிசனம் ஒரு நாளும் மாறாது. நீங்கள் எகிப்திலே இருந்தாலும் தரிசனம் மாறாதையா. நீ தேசத்தை விட்டு எந்த தேசத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரா இருந்தால், அந்த தரிசனம் இந்த நாட்களிலே உன்னுடைய சரீரத்தை விட்டு ஜீவன் போகும் வரைக்கும் அந்த தரிசனம் மாறாது. அந்த தரிசனத்தை உன்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றார் என்பதை நீ முதலாவது அறிந்திருக்க வேண்டும். உனக்குள்ளே அந்த விசுவாசம் இந்த நாட்களே அனுதினமும் இந்த நாட்களே வர வேண்டும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தரிசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற வேளையிலே அந்த தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அநேகரை இந்த நாட்களை நாங்கள் திருப்பூரோலா இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ஜனங்கள் எப்படியாக வாழ்ந்தார்களாம்? வெதுவெதுப்புள்ளவர்களாக, ஒப்புக்கொள்ளாதவர்களாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதவர்களாய் நாட்கள் இருந்த வேளையிலே தீர்க்கதரிசிகள் போய் ஒரு காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பம் இந்த நாட்களில் ஏற்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களே என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், வேதத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டாயிருந்தது. இது தண்டனை, அழிவு இவ்வார்த்தைகள் மூலமா இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படி பார்க்கிற வழியிலே ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த 63வது அதிகாரத்திலே இங்கே பார்க்கிற வேளையிலே 63வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் வாசிக்கிறேன் பாருங்கள், 1-6 வரைக்கும். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ட்ரா பட்டணத்திலே இருந்தும்
சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவர்களாகவும் மகத்துவமாய் இந்த நாட்களை உடுத்தி இருக்கிறாம் தமது மகத்துவமான வல்லமையினாலே எழுந்தருளவாகவும் வருகிற இவர் யார்? நீதியை இந்த நாட்களிலே பேசி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற நான் தானே. உம்முடைய உடுப்பு சிகப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையிலே மிதிக்கிறவனுடைய வஸ்திரங்களைப் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் அதாவது என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனாலே அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெளித்தது, என் உடுப்பெல்லாம் கரைபட்டு போயிருக்கிறது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதிலே வந்திருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் இந்த நாட்களிலே வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரகமே என்னை தாங்கிட்டது. நான் அங்கே என் கோபத்திலே ஜனங்களை இந்த நாட்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை இந்த நாட்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை இந்த நாட்களே தரையிலே இந்த நாட்களே இறங்க பண்ணினேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்கும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கத்தின்படி தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்ய மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய துதியை இந்த நாட்களிலே பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தன்னுடைய சிலுவை பாடுகளை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு நான் வந்து அடிக்கப்படுவேன், என்னத்துக்காக ஜனங்களை மிதித்து அவர்களுடைய இரத்தம் என்னுடைய வஸ்திரங்களிலே பிறழும் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை அங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறார். அப்ப பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களை வெளிப்படுத்துவதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைய காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400, 500, 600 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் இந்த நாட்களை சொல்லி முடித்து விட்டார். இவருடைய காரியம் இப்படியாக இருக்கும், இவர் இப்படியான காரியத்தை செய்வார். அப்ப அந்த சொல்லப்பட்ட அந்த ஷடோ, அந்த நிழல் இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே நிஜமாக இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களில் இந்த நாட்களிலே அங்கே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளையும் சிலுவையிலே அதாவது நமக்காக அடிக்கப்பட்டார் என்ற உணர்வு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் அங்கே நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலே கண்டுகொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு வழியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், கர்த்தரை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள் எதற்காக அந்த நாட்களில் ஒவ்வொரு வருஷம் வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? நாங்கள் அவரை மறக்காதபடி அவருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு அந்த லெந்து நாட்களை இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி ராப்போசனத்தில் சொன்னார், இந்த நாட்களிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள், ஏனென்றால் இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய மாமிசமாக இருக்கிறதுன்னு சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும்? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அனுதினமும் அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை நான் நினைவு கூறுவோனா இருந்தால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கால்களோ என்னுடைய கைகளோ என்னுடைய கண்களோ அல்லது இந்த நாட்கள் என்னுடைய நினைவுகளோ என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய இருதயமோ பாவம் செய்வதற்கு இந்த நாட்களிலே அங்கே முந்திக் கொள்ளாது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த நோக்கம் நமக்கு அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய கல்வாரியில் அதாவது ராப்போசனம், இந்த பந்தி, இப்படிப்பட்ட காரியங்களை நினைவு கூறுகிற வேளையிலே அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று சொல்லி நாங்கள் அங்கே அறிக்கை செய்கிற வேளையிலே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பாவத்துக்கு விட்டு இந்த நாட்களை விலகி யோசேப்பு ஓடுகிறது போல இந்த நாட்களை இச்சைக்கு விட்டு விலகி ஓடுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாவம் எதற்காக வருகிறது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரை நாங்கள் வாயினாலே அறிக்கை செய்கிறோம், நம்முடைய இருதயத்தினால் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்கிறது இல்லை.
அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எரேமியா 11:9 இருதயம் திருக்குள்ள இருதயமாக அந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா புத்தகத்திலே அப்படியாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது நாட்களே. இந்த இருதயம் உங்களுக்கு நான் இந்த இருதயத்தை, அதாவது நாட்களே கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை இந்த நாட்களை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், என்னை தேடுகிற இருதயத்தை உங்களுக்கு நான் கட்டளை இடுவேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள். இந்த நாட்களிலே அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார் என்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த இடத்திலே இந்த நாட்களில் இந்த உணர்வு வருமா இருந்தால், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்த்த காரியங்கள், தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எதற்காக அந்த நாட்களில் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஜனங்களை பொல்லாத வழிகளில் இருந்து விட்டு மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாட்களை தீர்க்கதரிசி. பாருங்கள், ஆண்டவரால் வந்து பேச முடியாதுன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவரால் முடியும் ஐயா, ஆண்டவரால் பேச முடியும். ஆனால் ஆண்டவர் மனுஷர்களை ஏன் பயன்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால், மனுஷர்களுக்கு மனுஷர்கள் மூலமாய்த்தான் எச்சரிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே பாருங்கள். ஆண்டவர் திடீரென்று மேகத்திலிருந்து வந்து பேசுவார் என்றால் ஜனங்கள் கேட்பாங்களா? ஓடிடுவாங்க. நீங்க பாருங்கள், மோசேயுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். மோசே அந்த ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னு சொன்னால், அங்கே மோசே நீர் விடும், நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசட்டும், அப்படியானால் இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும் என்று சொன்ன வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மோசே போய் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறவர்களே, ஆண்டவர் கர்த்தர் பேசினார். உடனே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஐயோ மோசே வேண்டாம் அப்பா, நிப்பாட்டும், நீரே போய் ஆண்டவரிடத்திலே கேட்டு எங்களுக்கு அந்த மறுமொழியை வந்து சொல்லுவோம். அதனாலேதான் ஆண்டவர் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ஏனென்றால் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் இருந்த தீர்க்கதரிசிகள் ஜனங்களை எச்சரித்தார்கள், ஜனங்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள், ஜனங்களை இந்த நாட்களில் தேவனுடைய பக்கமாக திருப்பினார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களே அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு இந்த நாட்களே நினைப்பூட்டி இந்த வழியிலே போங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களே தீர்க்கதரிசிகள் அவர்களை வழிநடத்தினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எப்படியாக ஜனங்களை எச்சரித்தார்கள், எப்படியாக அவர்களை நடத்தினார்கள், எப்படியாக உம்முடைய வழியிலே இந்த நாட்களை திருப்பினார்கள் என்று இந்த பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கும்படியாக இன்றைய நாட்களை தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். சங்க மணியத்தலத்தை ஆசீர்வதிமையா, நடத்துகள் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் வேதபாட நேரத்திலே கர்த்தருடைய வசனங்களை கொண்டு வந்து விதைத்திருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வந்து விதைத்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷரின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய கரத்திலே அவருக்கு ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வேளையிலும் ஆயத்தமாவோம்.